இமையோ இல்லது எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன், வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர், அவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். ஒரு விசையாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I welcome each and every one of you. Thank you for joining. இப்பொழுதும் வேதத்திலிருந்து வசனத்தை தியானிக்க போகிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். வாயிலை திறந்து சொல்லுங்களேன், தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். It is by the Spirit of the Lord. It is by the Spirit of the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவி. நீங்க எப்பேர் பெற்ற ஞானவானா இருக்கலாம், எப்பேர் பெற்ற பராக்கிரமசாலியா இருக்கலாம், பயங்கரமான செல்வாக்கு படைத்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக ஒரு துரும்பை போல. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவருக்கு நாம் என்னத்தை கொடுக்க முடியும்? இந்த முழு உலகத்தையும், செல்வத்தையும், தங்கத்தையும், வெள்ளியையும், வைரத்தையும், எல்லாவற்றையும் அவர் படைத்தார். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமே கிடையாது. இவர் மகா பெரிய தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்க நெருக்கத்து நிமித்தமாய் போய் கொண்டிருக்கீங்க. ஒரு உபத்திரவங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஒரு கஷ்டத்தின் பாதையில் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்குவதற்கு உங்களுடைய பலத்தில் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுடைய பராக்கிரமத்தில் நீங்க போராடி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்களிடத்தெல்லாம் போய் உதவி கேட்டுட்டீங்க. ஆனால் ஒருத்தராலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர், இந்த தேவன், அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். மனுஷனுடைய மூளையில, மனுஷனுடைய தாட் ப்ராசஸ், மனுஷனுடைய பலம் எல்லாம் குறுகினது. அவனால கர்த்தருடைய ஆவி இல்லாமல் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கினதினாலே தாவீது சிங்கத்தை ஜெயித்தார், கரடியை ஜெயித்தார், ராஜாக்கள் அழித்தார், கோலியாத்தை அழித்தார். தாவீதுடைய பலமா? இல்ல. தாவீது சொன்னதெல்லாம், ஆண்டவரே, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல. இந்த கவன், ஒரு குருவி அடிக்கிற கவன், ஒரு கொக்கு அடிக்கிற ஒரு ஒரு கவன், ஒரு பறவையை கொல்லுகிற இந்த கவனை வைத்து ஒரு பெரிய ராட்சத மனிதனை முகத்தலை முதல் கொண்டு கால் வரையிலும் சரீரம் முழுவதையும் கவசத்தால, இரும்பு கவசத்தால மூடி இருக்கிற அந்த மனிதனை நான் கொல்லணும்னா என்னால முடியாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் கர்த்தருடைய ஆவி தாவீதின் மீது இறங்கினதினாலே, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இருந்ததினாலே, ஒரே ஒரு கவனை கொண்டு போய் ஒரு கல்லை எடுத்து அதை நெற்றியிலே படும்படிக்கு சுழற்றி வீசுகிறான். கோலியாத்துக்கு தெரியாது அந்த கல் சாதாரண கல் அல்ல, கிறிஸ்துவாகிய கண்மலையாகிய கிறிஸ்து. அது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அது கர்த்தருடைய, அது வல்லமை நிறைந்த ஒரு கல். அது சாதாரண கல் கிடையாது. அது வீடு கட்டுதல் ஆகாது என்று தள்ளின கல். அது கிறிஸ்துவாகிய கல். அந்த கல், அது பரிசுத்த ஆவிய நிறைந்த கல். It is not an ordinary stone. It is a stone filled with the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவி நிறைந்தது.
அந்த கல்லை எடுத்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கல்லின் மீது அபிஷேகம் வைத்து அந்த கல் போகிற இடத்தெல்லாம் அந்த கல் நெருப்பாக, கோலியாத்துக்கு அந்த கல் படும் பொழுது ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி பீரிங் வைத்து அல்லது ஒரு பெரிய AK-47 வைத்து சுடுவதை போல இருந்திருக்கும். அத்தகைய மகத்துவம் உள்ள தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் பரலோகத்திற்கு போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரே. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சியாம் ரஹாதோஷ். லூக்கா 24:49. சேர்ந்து படிப்போம். என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலன் உங்கள் மீது தரிப்பிக்கும் வரைக்கும் எங்க இருக்கணுமா? எருசலேமில் இருக்கணும். உங்களுக்கு பலன் வருகிற வரைக்கும், நம்முடைய பிதாவின் இடத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் எருசலேமில் காத்திருக்கணும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தாவீது எத்தனையோ வருஷங்களாக ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்தான். தேவ ஜனமே, பிதாவானவர் அனுப்புகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வர வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க வேண்டும். அது தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்ன பண்ண வேண்டும்? நீங்க எருசலேம் நகரத்தில் என்ன பண்ண வேண்டும்? காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் தெரியுமா? அவர் ரட்சிப்பை கொடுத்து விட்டு, மனிதனை மீட்டெடுத்து விட்டு பரலோகத்திற்கு போகவில்லை. அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவானை அனுப்புவேன், நான் உங்களுக்கு ஒரு தேற்றவான் அனுப்புவேன். பிதா அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேற்றவாளனை நான் போய் உங்களுக்காக அனுப்புவேன். நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:26 சேர்ந்து படிப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். மறுபடியும், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யார் நமக்கு நினைப்பூட்டுகிறா? யார் நமக்கு போதிக்கிறா? கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலிருந்து அவர் பேச ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே இருந்து இந்த சத்திய பரனாகிய பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், கர்த்தரே ஆவியானவர், இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சில நேரத்தில் கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. திடீரென்று உங்க இருதயத்துல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லது வண்டியில போய் கொண்டிருப்பீங்க, திடீரென்று ஒரு வசனத்தை ஒட்டி ஒரு வாகனம் உங்களுக்கு முன்பாக போகும். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக வரும்பொழுது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் இருக்கும். அது கவனிச்சிருக்கீங்களா? ஒருவேளை கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்திருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது வேற யாருமே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் உங்களிடத்தில் பேசுவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக உங்களிடத்தில் பேசுகிறார். He knows your trouble. He knows your weakness. He knows your pain. உங்களுடைய எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியும். இங்க அநேக பெற்றோர் இருக்கிறீங்க, தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு முன்பாகவே 99% உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? தாய்மார்கள் சொல்லுங்க, உங்க பிள்ளை என்ன, எதற்காக அழுகிறாங்க,
என்ன தேவைப்படுது எல்லாமே ஒரு தாய்க்கு தெரியும். நம்முடைய பரிசுத்த தேவன் தாயிலும் மேலானவர். அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி? நீங்க சொல்வதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். Before you speak, the Lord will speak to you. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். பாருங்க, அநேகருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எஸ், this morning நிறைய பேர் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இது நான் உங்களுக்கு சொல்றேன். சில நேரத்தில் நீங்க கேள்வி கேட்குறீங்க, பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கிறாரா? His Holy Spirit is with me. இந்த தெய்வத்துக்கு தெரியுமா நான் போகிற கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு? இந்த தெய்வத்திற்கு தெரியுமா நான் படுற பாடு என்னன்னு சொல்லி? எப்போ பார்த்தாலும் பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஆவியில ஜெபி இப்படி சொல்றாரு. என்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். என் பக்கத்தில் இப்ப நிற்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு. என்னோடு பேசி கொண்டிருக்கிறாரு. உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த தெய்வத்தை விட்டு எங்கேயுமே நீங்க போக முடியாது. இந்த தெய்வம் அவர் ஆவியாக இருக்கிறார். நம் மீது அவர் ஆவியாக இறங்குகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆர் யூ சர்விங் த லார்ட் இன் ஸ்பிரிட்? நிறைய பேர் நினைப்பாங்க, இவர் என்ன ஆவியில ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாரு, நான் அனுப்புற பிரேயர் ரெக்வெஸ்டுக்கு ஜெபிக்க மாட்டாரே. பீப்புள் ஆஃப் காட், ஆவியில ஜெபிப்பது மிக 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 நல்லது. ஆவியில ஜெபிப்பது 110%. அது எத்தனை பர்சன்ட் வேணா சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆவியில ஜெபிப்பது எஃபெக்டிவ். when you pray in the spirit, ஆவியா இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு அவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வசனத்தை உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 26, 27 எடுப்போம். யோவான் 15, 26, 27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 27 படிங்க. நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சியா இருப்பீங்க. விட்னஸா இருப்போமா? எப்படி இருப்போமா? விட்னஸ். யாரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா? இயேசு கிறிஸ்துவை குறித்து. யெகோவா என்னும் நாமத்தை கொண்ட தேவன் அவர் தம்மை இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்திலே யெகோவா தேவன், எல் ஷடாய், இப்படிப்பட்ட பயங்கரமான நாமத்தை கொண்ட தேவன், ஏலோஹீம், யாவே என்று சொல்லி பயங்கரமான நாமம். இந்த நாமத்தை எழுதும் பொழுது அதை எழுதி அந்த பெண்ணை டிப்பை உடைச்சிருவாங்களாம், கைகளை கழுவுவாங்களாம். அந்த அளவுக்கு பரிசுத்தமான நாமம். ஆனால் அந்த தேவன் மனிதனோடு வாசம் செய்வதற்காக மனித அவதாரத்திலே இயேசு கிறிஸ்துவாக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து இன்னும் நம்மோடு இருப்பதற்காக பிதாவினிடத்திற்கு போய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு நினைப்பூட்டுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார். நீங்க கேட்கலாம், பிரதர், ஏன் கர்த்தர் மனுஷனை போல பேசாம வசனத்திலிருந்து பேசுறாரு? இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் வனாந்திரத்திலே சோதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? வசனத்தின் மூலமாக ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் வார்த்தையை கொண்டே சத்துருவை ஜெயித்தார். ஏன் அவர் வார்த்தையை கொண்டே ஜெயிக்க வேண்டும்? யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. The word become flesh
The word was with God and the word was God. அவர் வார்த்தையா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கனப்படுத்தாதிருந்தால் தயவு செய்து இந்த வார்த்தை வரும் பொழுது அதை கனப்படுத்த ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். He has glorified his word. இந்த வார்த்தை தான் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எங்கேயோ இருக்கிறேன், நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய ஆவியின் மூலமாக உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றாரு? கனெக்ட் பண்றாரு. There is a connection is happening. எங்க? in the realm of the spirit. in the realm of the spirit, spiritual realmல ஆவியில உங்களை என்ன பண்றாரு? அவரு கனெக்ட் பண்றாரு. He is connecting each and every one. உங்க ஒவ்வொரு பெயரை சொல்லி அவர் என்ன பண்றாரு? கனெக்ட் பண்றாரு. He is speaking with you every day. நீங்க சோர்ந்து போய் வந்திருப்பீங்க, கர்த்தர் ஏற்ற வார்த்தையை கொடுப்பாரு. சரீரத்துல பலவீனமா இருப்பீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்க அறிக்கையிடுவீங்க. உங்க மனது புதிதாக ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் அப்படியே அதிகரிக்க ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய பிரசனத்தை அதிகரிக்க 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 இந்த மாம்சம் சொல்லும், ஆமா நீ பலவீனமா தான் இருந்த, ஆனா ஏதோ நடக்குது உனக்குள்ள, ஏதோ உனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்த தேவனுடைய பிரசனம் உன் மீது வந்தது நிமித்தமாக எல்லா அசுத்த கிரியில் உடைந்து கொண்டிருக்கிறது, எல்லா சங்கிலியில் உடைந்து கொண்டிருக்கிறது. நம்மை விட்டு எல்லா விதமான பயம், எல்லா விதமான சோர்வு அது உடைந்து வெளியே போய்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது நம்மை விட்டு ஒளிந்து போகும். பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் இந்த மண் பாண்டத்தின் மீது ஊற்றப்படும் போது இந்த மண் பாண்டத்திலிருந்து இதுவரை இல்லாத ருசி உள்ள ஒரு திராட்சரசம் புரண்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. என்னைக்கு கர்த்தருடைய கண்கள் அந்த மண் பாண்டத்தின் மீது பட்டதோ, இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் அந்த 6 கற்சாடிகள் மீது பட்டதோ, அந்த கற்சாடிகளுக்கு தண்ணீரை அவர் ஊற்ற சொன்னார். நீ காத்திரு, வெயிட். இயேசு சொன்னார், எருசலேமிலே காத்திருங்க. இந்த கானாவூர்ல இயேசு சொல்றாரு, வெயிட், மை டைம் ஹஸ் நாட் yet come. என் நேரம் இன்னும் வரல, காத்திருங்க. தண்ணீரை ஊற்றிட்டு காத்து கொண்டிருக்கிறாங்க. Suddenly the Lord said, now take it to the people and serve the people. அந்த தண்ணீரை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பந்தி விசாரிப்புக்காரன் ஓடி வரான். கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு, எப்பா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெஸ்டான வைனை கொடுப்பாங்க, பெஸ்டான திராட்சரசத்தை கொடுப்பாங்க. எங்க வச்சிருந்தீங்க? உங்க வாழ்க்கையை பார்த்து கேட்பாங்க ஜனங்க, இதுவரை நீ எங்க இருந்த? வேர் வேர் யூ? இத்தனை நாள் உனக்கிட்ட இந்த மாதிரி ஒரு காரியம் நடப்பிக்கப்படலையே, இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசலையே, இந்த மாதிரி கர்த்தருக்காக நீ வைராக்கியமா வாழலையே, இந்த மாதிரி நீ பரிசுத்தமா வாழலையே, நீ பப்பு பார்க்கு சுத்திக்கிட்டு இருந்தியே, நீ சிகரெட் பிடிச்சு கொண்டு இருந்தியே, நீ இப்படி பண்ணி கொண்டு இருந்தியே, நீ இதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தியே, இப்ப ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? நீங்க சொல்லுவீங்க, எனக்குள்ளே ஒருவர் வந்தார், எனக்குள்ளே ஒருவர் வந்தார், சாதாரணமா இருந்த என்னை அசாதாரணமாய் மாற்றிவிட்டார். உலகத்திற்கு அடிமையா இருந்த என்னை அவர் அவருடைய அடிமையாக, அவருடைய பிள்ளையாக, தேவ ராஜ்யத்தில் ராஜாக்களாக என்னை மாற்றிவிட்டார். ஏன் தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியின் எல்லாம் ஆகும். பவுல் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பவுல் அவர் யாரு? கமாலியல் கீழே படித்த ஒரு பெரிய வல்லுனர், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர், பரிசேயன். அவர் 8வது நாளில் விருத்த சேதம் பண்ணப்பட்டவர், பயங்கரமான பிலாசபர், ஸ்காலர். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை பவுல் சந்தித்த பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை சவுலா இருந்த பவுல் சந்தித்த பொழுது எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினார். பவுலுக்கு பிரச்சனை வந்துச்சா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சந்தோஷமா வாழ்ந்தாரா பவுல்? இல்லவே இல்லை. தினந்தோறும் அடி, தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் பாடுகள். ஆனா என்ன சொன்னாரு? கிறிஸ்துவின் நிமித்தமாக இதை நான் மேன்மையா எண்ணுகிறேன். இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு அது மேன்மையா இருக்கிறது. எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி, எனக்காக அவருடைய ஆவியின் மேல் ஊற்றி என்னை அசாதாரணமாய் மாற்றிவிட்டார். இன்னைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைனா நல்ல காரு பங்களான்னு சொல்லி செழிப்பா வாழ்ந்து அப்படியே சுகபோகமா இருக்கிறது. அதை கொடுக்கிறதுக்கு உலகத்துல பிசாசு இருக்கான். அவனை போய் வணங்கினா போதும், அவன் கொடுப்பான்.
ஆனா நம்முடைய தேவன் அவருடைய ஆவியை நம் மீது ஊற்றி நமக்காக நித்தியமாய் வாழுகிற, நமக்காக அவருடைய ராஜ்யத்திலே நம்ம ராஜாக்களும் ஆசாலியமா வைக்கிறார். ஆரம்பத்தில் எல்லாம் இழக்கிறது போல இருக்கும், கஷ்டமா இருக்கும். யாருக்கு பிடிக்காது காத்து இருக்கிறது? யாருக்காவது பிடிக்குமா? ஒரு பஸ் வரப்போகுது, நீங்க காத்து கொண்டே இருக்கிறீங்க. காத்து கொண்டு இருக்கிறது பிடிக்குமா? 1 hour ஆயிடுச்சு, 2 hour ஆயிடுச்சு. நோ ஒன் வில் லைக் இட், ரைட்? காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்களா? இத்தனை வருஷமா காத்து கொண்டிருக்கிறீங்களா? உண்மையாய் காத்து கொண்டிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்னை என்னுடைய ஊழியத்தில் அவர் கொண்டு போய் உயர்த்துவார், என்னை ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமா வைப்பார், என்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. Truly there is a hope for you. Your hope shall not be cut off. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என் தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். காத்து கொண்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பீங்க. கழுகு மாத்திரம்தான் அது பறக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனா பறந்துச்சுன்னா உயரதான் பறக்கும். மற்ற காகம், மற்ற கோழிகள்லாம் என்ன பண்ணும்? கொஞ்ச தூரம் தான் பறக்கும். பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம், அசாதாரண வாழ்க்கை. It is not an ordinary life, it is an extraordinary life. Hallelujah. உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யம் வருவதற்காக நாம் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக பூமியிலே பயங்கரமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். உங்க வேலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சரீரத்தில் பலன் எல்லாமே எதற்குள்ள இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஆவிக்குள்ள இருக்கிறது. இந்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து இந்த பூமிக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கப் போகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து, இதுவரைக்கும் படித்த வசனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது, சகரியா தவிர மற்ற எல்லா வசனமும் யோவான், லூக்கா எல்லாமே இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் உயிரோடு இருந்தாரு. அவர் மரிப்பதற்கு முன்பாக சொல்லி கொண்டிருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அவரை அடித்து துன்பப்படுத்தி அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு என்ன தெரியுமா சொல்றார்? வந்து படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு. 40 நாள் இயேசு கிறிஸ்து சீஷருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். இந்த பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருங்கள் என்று சொல்கிறார். People of God, தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காத்திருக்காம எல்லாமே இன்ஸ்டன்ட் நடக்கணும். எவ்ரிதிங் ஷுட் ஹேப்பன் ஃபாஸ்ட். 2 minutes நடந்துடணும். எவ்ரிதிங் ஷுட் ஹேப்பன். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் நடக்காது அப்படி. In the realm of the spirit, waiting period is the period where the Lord will create things in your life. காத்திருக்கும் போது தான் கர்த்தர் உருவாக்குவார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கவா? ஆதாமை கர்த்தர் உருவாக்கி ஆதாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏவாளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாமை அவர் ரெஸ்ட் பண்ண வச்சாரு. ஆதாமை அவர் என்ன பண்ணாரு? அவர் அப்படியே நித்திரையாக
ஆதாமை ஆவியில அயர்ந்த நித்திரைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. சில நேரத்துல நீங்க உங்கள் மாம்சம் அது அயர்ந்த நித்திரைக்குள்ள, அதாவது மாம்சம் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும், ஆவியானது உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஒரு விலா எலும்பை எடுத்து உங்களுக்காக ஒரு ஹெல்ப்பர் ஏவாள் உருவாக்கப்பட்டார் ஆதாம்காக. நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் வற்றாத ஜீவ தண்ணீரை போல புறப்பட்டு ஓடுவார். நீங்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். This is the era of the Holy Spirit. I already declared in the name of Jesus. Before this year started, we declared this is the year of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வருஷம், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற வருஷம். இது அளவுக்கு அதிகமாக ஊற்றப்படுகிற வருஷம். You need to wait before something is created from you. You need to rest in the presence of the Lord. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஆவியானவர் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இந்த சத்தியத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது, உங்கள் செவிகள், உங்கள் இருதயம் பாக்கியம் உள்ளது. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. He didn't just went to heaven. He is still on this earth and proclaimed about the Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்து அவர் பிரசங்கம் செய்தார். காத்திரு, சீஷர்களை பார்த்து, wait for me, I will send the Holy Spirit for you. This Holy Spirit will guide you. அதுவரைக்கும் பேதையாயிருந்த பேதுரு, அதுவரைக்கும் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு இயேசுவுக்காக பகிரங்கமாக எழுந்து பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பேதுரு ஜெபித்த பொழுது, பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. This Peter denied the Holy God before servants, but the same Peter received the power of the Holy Spirit and proclaimed the Lord Jesus. அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பொழுது இந்த பேதுரு தேவனை குறித்து வல்லமையாய் பிரசங்கித்தான். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்க சாதாரணமான ஒருவரா இருக்கலாம், படிப்பறிவில்லாதவர்களா இருக்கலாம், அல்லது ஸ்கூலுக்கே போகாம இருக்கலாம். பேதுரு என்னங்க படிச்சாரு? பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர். Peter was a fisherman. If God can use Peter mightily, உங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? உங்களை கர்த்தர் தம்முடைய ஆவி நிரப்ப மாட்டாரா? கிதியோனே, பலவானே, எழுந்திரு, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மெசேஜ் முடிந்ததுக்கு பிறகு கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை நீங்க தெரியப்படுத்துங்க காமெண்ட்ல. After this live, tell this world what the Holy Spirit spoke to you. இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களோடு என்ன பேசினார் என்று சொல்லி. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் ராஜனே, உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசினதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம், சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு நான் எம்மாத்திரம், ஆகிலும் உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்வதற்காய் நன்றி. என்னுடைய கரைகள், துறைகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என்னை பரிசுத்தமாய் மாற்றியதற்காய் நன்றி. முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் அதிக சுவையுள்ளதா இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய ஊழியக்காரரை பார்க்கிறவர்கள், உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் உம்மை பார்ப்பதற்காய் நன்றி. மனுஷருக்குள்ள இப்படிப்பட்டதான காரியங்களை பேசுகிற தேவன் யார் என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காய் நன்றி. எங்களுடைய கண்களை திறந்ததற்காய் நன்றி. உமக்காய் காத்திருக்க உதவி செய்யுங்க. இது எங்களோடு பேசினது போல
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். It is by the Spirit of the Lord. The Spirit of the Lord is not only for certain people, it is for everyone, those who believe in the name of the Lord. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஏதோ ஒருவருக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இனி வரும் சந்ததிகளுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். Our God is in spirit. Those who worship the Lord should worship in spirit and in truth. எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கணுக்கால் அளவில்ல, முழங்கால் அளவில்ல, இடுப்பளவில்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக ஊற்றுவீராக. எல் க்ரோபா சேகேடேஷ் எசுவேலே கமேஷகாலோஷே ராசாகி பாரோஷ் பிரானேடே கேலே பாட்டோரோஷ் எபுஷ் கேலியாஸ் லெஃப்ரட்டோஷ் எக்ஸிடே கலமாந்தோஷ் எசோஃபேலே கபாஷியாதேரே எல்கோ பெருட்டோஷியாப்தா லெப்ராதாஸ்டெஃபே எபுஷாங்தலிசெகாஷ் எசுபேலேஷ் rantu kesefeliash ebshelem rahantosh rasakesh regopelineshe manushantu rebase. Lord Jesus, we adore you. Holy Spirit, we bow down before you. Abba Father, you are God. நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தகப்பன். அப்பா பிதாவே, உம்மை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான தந்த புத்திர சுவீகாரத்திற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யுங்க. சத்துரு தொடாதபடிக்கு வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமா